வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இந்த டாஸ்மார்க் விஷயத்தை பற்றி நம்ம பேசும்போதோ வேறு யாராவது பேசும்போது கூட உடனே நம்ம திமுக ஐடி விங் பலன் உங்களுக்கு தெரியும். திமுக 200 உடன்பிறப்புகளும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. செய்தியை பார்க்குறாங்களோ இல்லையோ அந்த தம்ப்ளினில் பார்த்துட்டு உள்ளே போய் கமெண்ட் திட்டி போடுறது அவங்களுடைய வழக்கம். நானும் மற்றவங்களோ சொன்னால் திட்டலாம். நீ நீதிமன்றம் சொல்லியிருக்கேப்பா, அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. உடன்பிறப்புகள் தான் பதில் சொல்லணும். ஏன் இதை சொல்ல வரோம்னா, ஒரு தப்பு நடந்திருக்குங்கிறது ஊருக்கே தெரியும். ஊருக்கே நடந்த தப்பை நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், நியாயத்துக்கு கிடைத்த வெற்றி, தர்மத்துக்கு கிடைத்த வெற்றி, திராவிட மாடலுக்கு கிடைத்த வெற்றின்னு இப்படி உருட்டுறீங்களே. இன்றைக்கி உயர்நீதிமன்றம் சொன்ன வார்த்தையை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? டாஸ்மார்க் சம்திங் ராங். அதுவும் இல்லாமல் செல்ஃபோன் உரையாடல்கள் மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னா, ஏற்கனவே இவங்க மாட்டிக்கிட்டாங்க. தம்பி வெளிநாடு போனதாகட்டும், தம்பி சாரு எல்லாம் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தம்பி சாரு இன்னும் நிறையா வரும் பொழுது. அதாவது இவ்வளவு மோசமாக ஆட்சி நடத்தி கொண்டு இருக்குது. திராவிட மாடலுங்கிறது உலகத்துக்கே வழிகாட்டுதல்னு இந்த உருட்டிகிட்டு இருக்கும்போது தான் நமக்கு யோசிக்கிறோம், அளவாக உருட்டுங்கப்பா, பண்ணுறது தப்பு. அதாவது எவ்வளோ ஒரு பெரிய முறைகேடு நடத்திட்டு எப்படி இவங்களெல்லாம் சாமானியமாக பேச முடியுது? இல்லை இன்னொன்று சொல்கிறாரு பாருங்க, அது இன்னொரு உருட்டு என்னென்னா, மின்சாரத்துறை இன்றைக்கி 3% 3.1% உயர்வு, வருஷம் உயர்வு பண்ணணும் அப்படின்னு செய்தி வருது. உடனே மின்துறை அமைச்சர் சொல்கிறார், இல்லை நாங்கள்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறார். இது வசதியாக திமுக மறந்துட்டு பேசுதுன்னு நினைக்கிறேன். அதாவது 3.1% உயர்வு சென்ட்ரல் கவர்மெண்ட் உயர்த்தணும்னு சொல்லுது. ஆனால் நாங்கள் உயர்த்தலைன்னு இன்றைக்கி அமைச்சர் சொல்கிறார். நம்மளை என்ன நினச்சிட்டு அவர் பேசுகிறாருன்னு நமக்கு ஒன்றும் புரியல. இதே தான் போன வருஷம் என்ன சொன்னீங்க, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டார், அந்த சைன் பண்ணதுனால வருஷம் நம்ம ஏற்றுனா தான் நமக்கு சப்சிடி கிடைக்கும் நீங்கள் உருட்டுனீங்க. கரெக்ட். போன தடவை ஏற்றும் போது இதே தான் சொன்னீங்க. இந்த தடவை மட்டும் இப்படி ஏற்றாமல் இருக்கீங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஏற்றுனா கூட நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நிறுத்த முடியும். அப்போ போன வருஷமே நிறுத்திருக்கலாம்ல, இந்த வருஷம் ஏன் நிறுத்துறீங்க? இல்லை சார், வரக்கூடிய தேர்தல். அப்போ தேர்தலுக்காக நீங்கள் பண்ணுவீங்க. இதோ எடப்பாடி பழனிசாமியோ விஜயோ பண்ணால் அது சந்தர்ப்பவாதம். என்னங்க நியாயம்? நீங்கள் பண்ணால் ஒரு கூத்து, அவங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அதே மாதிரி இப்போ அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டவுடனே ஸ்டாலின் அவர்களுக்கும் உங்கள் உடன்பிறப்புகளுக்கும் தெரிஞ்சு போச்சு, இமேஜ் சுக்குநூறாக உடைஞ்சு போச்சு. அடுத்த வரக்கூடிய 2026 ஐயா பாஜக மோடி அப்படின்னு உருட்டலான்னு பார்த்தா மோடியே பார்த்துட்டு வந்துட்டீங்களே, இனிமேல் என்ன உருட்டுறது? இனிமேல் பாஜக ஏன்பா பாஜகன்னு எதுக்குப்பா தனியாக டைம் கேட்டேன்? இல்லைங்க, நான் 4 வழிச்சாலை 5 வழிச்சாலை அதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் தான், ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எங்கே வருதுன்னு கேட்பாங்களா இல்லையா மக்கள்? யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? திமுக உடன்பிறப்புகளாலே பதில் சொல்ல முடியல. என்ன இருந்தாலும் ஸ்டாலின் போய் பார்த்துருக்கூடாது. ஏன்னா இவங்க ராஜராஜ சோழன், அலெக்சாண்டரு, அங்கே இருந்த ஸ்டாலின், புரட்சியாளர் லெனின், தந்தை பெரியார், இந்த ரேஞ்சுக்கு ஸ்டாலினை உருவப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஐயோ ஸ்டாலின்னா நெருப்புங்க, மோடியெல்லாம் ஓட விட்டுருவார் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு போய் இவர் இது பண்ண உடனே முடியல அவங்களால். உடன்பிறப்புகள் என்னடா அது, உண்மையிலே உடன்பிறப்புகள் சில பேர் உண்மையிலே இவங்களுடைய போலி வேஷம் தெரியாமல் நம்புவாங்க. ஏன்னா பாஜக நம்மளும் சொல்கிறோம் பாஜக தான் அப்படி சொல்கிறது. ஓரளவுக்கு அடிமை அதிமுக. ஆமாம், ஓரளவுக்கு அடிமை அதிமுக. அப்போ எதிர்க்கட்சி யாருமே இல்லைங்கும் போது நம்ம திமுக ஆதரிக்க வேண்டிய கட்டாயம். அடிக்கிற கொள்ள ஒரு அளவுக்கு மீறி அடிக்கும்போது, எப்பா நீங்கள் வேணாம், நம்ம அடுத்து வேறு யாராவது வரட்டுப்பா, பிஜேபி எப்படிப்பா வரப்போதா? எடப்பாடி தானே வரப்போகிறாருப்பா, அப்புறம் எதுக்குப்பா எடப்பாடி, சீமானு, விஜய் யாராவது ஒருத்தர், நீங்கள் வேணாம், நீங்கள் நம்ம நிறையா ஊழல் பண்ணிட்டீங்க அப்படி தானே மக்கள் யோசிப்பாங்க. இதுக்கு நீங்கள் டெல்லிக்கு போய் வெள்ளைக்கொடி காட்டவே இல்லைங்கிறீங்களே, அதுதான் அதை விட காமெடி. 3 வருஷமாக போக மாட்டிங்களா, இந்த வருஷம் நீங்கள் போவீங்கன்னா நாங்கள் நம்பணுமா? அது திருமாவளவன் உடனே ஓடி முட்டு கொடுக்குறது திருமாவளவன் தான். திருமாவளவர்கள் சொல்கிறாரு, இல்லை சிஎம் போனது நல்ல விஷயம், நமக்கு நிதி தேவைங்கிறாங்க. ஏங்க இத்தனை வருஷமாக நிதி கொடுக்காம இப்போ அங்கே நிதி கொடுப்பாங்க? என்னங்க கேட்குறவன் கேனையில் இருந்தால் என்ன வேணால் சொல்லலான்னு சொல்கிறீங்களே, நமக்கு ஒன்றும் புரியல. இப்போ திருமாவளவுக்கு நாங்கள் படிக்காதவனாக இருக்கலாம், அதுக்காக இந்த விவரம் கூட தெரியாமலா இருப்பாங்க? இந்த மின்கட்டண பிரச்சனைக்கு திருமாவளவருடைய பதில் என்ன? வேங்கை வாசல் அவர்கள் திருமாவளவர் பதில் என்ன? திரௌபதி அம்மன் கோயிலுக்கு திருமாவுடைய பதில் என்ன? கண்டமங்கலத்தில் நடைபெற்ற அத்துமீறலுக்கு திருமாவுடைய பதில் என்ன? வடகாடு சம்பவத்தில் திருமாவுடைய பதில் என்ன? சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையில் கம்யூனிஸ்டுகளுடைய பதில் என்ன? சொல்லுங்கள். இதெல்லாம் பேசாமல் சும்மா திமுக அப்படின்னா என்னங்க நினச்சிட்டு பேசுகிறீங்க? நம்ம ஒன்றும் புரியல. யாரும் திராவிட மாடலை எதிர்த்து பேசக்கூடாதுங்கிறதே ஒரு சர்வாதிகாரங்க, நியாயமாக பேசணும். இன்றைக்கி மதுரை உயர் நீதிமன்றம் டாஸ்மார்க்கில் சம்திங் ராங், ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு.
அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மேலாளரும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் 2 பேருடைய உரையாடல்கள் இன்றைக்கி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பியிருக்காங்க. முதலமைச்சர் சொல்கிறாரு, டாஸ்மார்க்கில் நடைபெற்ற ஊழல் அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஊழல், அதற்கு திமுக ஏன் சமரசம் வாங்கணும்னு கேட்குறாரு. சூப்பரான கேள்வி. அதிமுக ஆட்சியில் சப்போஸ் ஊழல் நடந்தனா எதுக்கு தம்பியை தேடுறாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். தம்பி எதுக்கு லண்டன் போகிறாரு, துபாய் போகிறாரு, ஏன் புரியல. டான் ஆகாஷ் அப்படிங்கிறவர் எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டிப்பட்டவரா இல்லை உங்களுக்கு வேண்டிப்பட்டவரா? விக்ரம் ஜூஜு பேரே பாருங்களேன், உண்மையிலே பேரே வித்தியாசமாகுது, நமக்கே ஒன்றும் புரியல. விக்ரம் ஜூஜு ஏதோ வித்தியாசம், வட இந்தியா பேருனா இல்லைங்க தமிழ்நாடு தான் அது அப்படின்னு. ஓ அப்படியா? ஆமாம், கட்டுக்கடங்காத பணம் இருக்குதுங்க, ஒன்றுமே புரியல. என்னங்க இது பணம் 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 பணம்னா ஓரளவுக்கு பணம் இருந்தால் ரைட்டு, ஓரளவுக்கு மீறி பணம் இருந்தால் இப்போ சொல்கிறாங்கன்னா 44 கோடிக்கு வாட்ச்சு. 44 கோடி இருந்தால் வேலைக்கே போகாமல் அவங்களாம் நிறைய பேர் ஊரில் போய் செட்டில் ஆயிடுவாங்க. ஊரில் வேணாம், சென்னையிலே செட்டில் ஆகலாம். 44 கோடி 44 கோடிக்கு போது வாட்ச்சு கட்டுறாங்கன்னா அவங்களுடைய மனநிலையை பாருங்கள். இது மாதிரி நிறைய வாட்ச், ஒரு வாட்சில் 2 வாட்சில் ஏகப்பட்ட வாட்ச். சரி, படிச்சுட்டு போகிற உயர் அதிகாரிகளாவது நம்மளை கொஞ்சம் ஏழைகளை பார்ப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் அவங்க பங்குக்கு சில வேலைகளை பண்ணி அவங்களும் இவங்களோட டீலிங்கில் இருக்காங்க. என்ன பண்ணுறீங்க? எல்லா அதிகாரிகள் இல்லை, சில அதிகாரிகள் இருக்காங்க. இன்னும் இருக்காங்களா இல்லையா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டெர்லைட் ஆலை நாங்கள் மூடிட்டோம், பெரிய பிரச்சனை கிளப்பினா அந்த அதிகாரிக்கு பதவி உயர்வு கொடுத்து நீங்கள் தான். மரக்காணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி, இதெல்லாம் உளவுத்துறையுடைய தோல்வி. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பாகிஸ்தான்லேருந்து வந்து தீவிரவாதிகள் பெகல்காவில் கொண்டுட்டாங்க, உளவுத்துறை தோல்வி அடைந்து விட்டது. ரைட்டு, உளவுத்துறை தோல்விக்கு பொறுப்பேற்று ஐயா அமித்ஷா பதவி விலக வேண்டும், நம்மளும் ஒத்துக்கிறோம். அதே மாதிரி உளவுத்துறை தோல்வி அடைந்ததை ஒத்துக்கிட்டு சிஎம் பதவி விலகுவாரான்னு கேட்குறாங்க. என்ன பதில்? நீங்கள் விலக மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரியும் நீங்கள் அவ்வளோ நல்லவங்க இல்லை, நமக்கு தெரியும். அமித்ஷாவை நல்லவர் இல்லை, நமக்கும் தெரியும். ஆனால் எங்கே போய் முடிய போகுது? இது எதுவுமே தெரியாமல் சிஎம் உதகையில் போய் ஓய்வு எடுத்து அப்புறம் தான் சீரியஸ்னஸ் புரிஞ்சு போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு அனுப்பியிருக்காங்க. இன்னும் கூட இப்போ சிஎம்க்கு சீரியஸ்னஸ் புரிஞ்சுதா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஐயா, உங்களுடைய கோரிக்கை, உங்களுடைய நிலைமை என்ன? உடன்பிறப்புகளை பார்த்தே நம்ம கேட்குறோம். திமுகவுடைய நிலைமை இன்றைக்கி என்ன? வலிமை இல்லாத அதிமுக, ரைட். உங்களுடைய எதிர்ப்பு பாசிச பாஜக. உங்களுடைய திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. உரிமை தொகைனா எல்லாத்துக்கும் கொடுக்கணுமேன்னு கேள்வி வரும். கரெக்டுங்களா? இலவச பஸ் பயணம், ரைட்டு, பஸ் பயணம் ரைட்டு, அந்த இலவச பஸ் நிறையா வரவே மாட்டேது அப்படின்னு அது ஒரு குற்றச்சாட்டு. மற்ற காசு கட்டுற வர பஸ் தான் நிறையா வருதுங்கிற அது ஒரு குற்றச்சாட்டு. இப்படி ஒவ்வொரு துறையிலும் அரசு ஊழியர் பிரச்சனையில் நிம்மதி இல்லை, அரசு ஊழியருக்கு நிம்மதி இல்லை, தொழிலாளர்களுக்கு நிம்மதி இல்லை. இப்படி எல்லா செக்டாரும் வருத்தத்தில் இருக்கும்போது சிஎம் பாசிச பாஜகன்னு ஒன்றை வச்சுக்கிட்டு தான் நம்ம தேர்தலை சந்திக்கலான் இருக்கோம். தைரியமாக இவர் ஒருவேளை நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகலைன்னா என்ன வந்திருக்கோம் பார்த்தீங்களாங்க? இடி அனுப்பு, சிபிஐ எது வேணால் அனுப்புப்பா, நான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேங்கிறதுல மாற்றமே இல்லை. இந்த காரணமாக என்னை கூட எங்கள் வீட்டை தட்டி என்னை அரசு செய்யலாம், நான் கலங்க மாட்டேன். திமுக நான் பணங்காட்டு நெறி, சலசலப்புக்கு அஞ்சாது, ஏதோ உனக்கு உருட்ட வேண்டியதானே, எப்படியோ அவங்க உள்ள வைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு இப்போ நீங்கள் போனீங்க? சார் நீங்கள் போனால் மட்டும் விட்டுருவாங்களா சார்? பிஜேபியுடைய நோக்கம் என்ன சார்? திமுகவை ஒரு வழி பண்ணணும். நீங்கள் கொள்ளடிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் மேலே கை வைப்பாங்க. வைக்கலைன்னா தான் ஆச்சரியம். நீங்கள் டெல்லிக்கு போய் இப்போ டீல் முடித்ததுனால பிஜேபி அப்படியே சும்மா விட்டுருமா? ஆர்எஸ்எஸ் சும்மா விடுமா? அதாவது இந்து மதத்துக்கு எதிராக பேசிக்கொண்டும் எழுதி கொண்டும் அதை ஒரு பெரிய பிரச்சாரமாக நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய திமுகவை எப்படி ஆர்எஸ்எஸ் விட்டு விடும்? பிஜேபியை விட்டாலும் ஆர்எஸ்எஸ் அழுத்தம் கொடுக்காதா? சிஎம் ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கணுங்க. மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி கலைஞர் அவர்கள் பண்டாரம் பரதேசின்னு சொல்லிட்டு அவங்களோட கூட்டணி வைக்கவும் தெரியும். அதை விட்டு கரெக்டாக முரசொலிமாறன் இறந்த உடனே வாஜ்பாய் ஃப்ளைட்டில் ஏறின உடனே அதை அப்படியே நான் அப்போ ஆதரவு வாபஸ் அப்படின்ட்டு வெளியில் வரவும் தெரியும். அது கலைஞர். ஏன் ராமர் கோயில் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் இப்போ படித்தாங்க, இந்து என்றால் திருடன்னு அவர் சொல்லி அவர் அடுத்த தேர்தலையும் ஜெயித்தார். அது கலைஞர். அந்த நெஞ்சுறுதி வேணும். உங்களுக்கு பயம் இந்துக்கள் ஓட்டு போயிடுமோ? இந்துக்கள் ஓட்டும் வேணும், இஸ்லாமியர் ஓட்டும் வேணும். அது கேட்டால் மதச்சார்பற்றவர்கள் நீங்களே ஒரு பிராண்டை வைப்பீங்க. முருகனுக்கு இதுவும் கட்டுவீங்க, மாநாடு நடத்துவீங்க. முருகனுக்கு முருகனுடைய சிலை 154 அடிக்கு வைப்பீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வரி கட்டக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் உங்களுக்கே ஓட்டு போடணும். ஏன்னா பிஜேபி வந்துடும். ஒன்றுமே புரியல. பிஜேபி கோயிலை கட்டுறாங்க, கரெக்டுங்களா? ராமர் கோயில் கட்டுறாங்க, மசூதி அடிச்சுக்கிட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 154 அடிக்கு முருகர் சிலை வைக்கிறீங்க. நீங்களும் உங்களுக்கு ஒன்று தானே. திருப்பரங்குன்ற விஷயம் இவ்வளோ பெருசாச்சு. எதனால்? ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் அவர்கள், ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமிலாம் இருக்கும்போது பிரச்சனை ஆகலையே, நீங்கள் இருக்கும்போது மட்டும் ஏன் ஆகுது? ஏன்னா நீங்கள் கொள்ளடிச்சிட்ருக்கீங்க. அது நல்லா தெரிஞ்சு பிஜேபி உங்களை ஏறுறாங்க, நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஏன்?
ஆளுநரை பார்த்து பயம், அண்ணாமலையை பார்த்து பயம், மோடியை பார்த்து பயம், அமித்ஷா பயம்னு ஒரு படத்தில் ஒரு அந்த மாதிரி கேட்டால் நாங்கள் தான் வந்து பெருசாக வீரர்கள் அப்படிங்கிறீங்க. நம்ம என்ன சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி அடிமையாயிட்டார் நீங்கள் தான் சொன்னீங்க, அப்போ நீங்கள் எதுக்கு போனீங்கன்னு சொல்லுங்கள். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மதுரை ஹைகோர்ட் சொன்ன வார்த்தை டாஸ்மார்க் சம்திங் ராங். அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மேலாளருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஊழியருக்குமான உரையாடல் அது வெளியாகி இப்போ இன்னும் பரபரப்பு. அது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட போச்சு. லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன நடவடிக்கை எடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் தப்பிப்பது கஷ்டங்க. தொடர்ந்து இந்த டாஸ்மார்க் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு இன்னும் 8 மாதம் இருக்குது. ஈடு இப்படியே சும்மாலாம் விட்டுறாது. தனிப்பட்ட நபர்கள் மீது விசாரணை நடத்தலான்னு ஏற்கனவே சொல்லியிருக்குது. விசாரணை ஏற்கனவே வாக்குமூலம் கொடுத்துட்டார். என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? எல்லாம் அங்கே தான் அவங்க தாங்க, நான் எனக்கு ஒன்றும் தெரியும் அப்படி தான் சொல்லியிருப்பார். அப்போ இந்த இன்னொன்று காவல்துறைகிட்ட நீங்கள் கொடுக்க வாக்குமூலம் என்னை அடித்து வாங்கினாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஈடுகிட்ட நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. அது கோர்ட்டில் நிற்கும். ஏற்கனவே முத்தையா அப்படிங்கிறவ மணல் பிரச்சனையில் முத்தையா அவர்கள் மேலாளர்கிட்ட அவர்கிட்டையும் இந்த மாதிரி வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. அப்போ ஐயா தலையிட்டதுனால தப்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. மோடி ஸ்டாலின் டீலிங் என்னன்னு இன்னமும் தெரியல. என்ன டீலிங் கேட்குறாங்கன்னு தெரியல. அந்த டீலிங் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையானா பெரும்பாலும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிஜேபி எப்பயுமே ஒரு நியாயமான கட்சி இல்லை. ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் கூட தூக்கி உள்ளே வைக்கலாம். திமுகவை ஒரு பதட்டத்திலே வச்சுருப்பாங்க. இவ்வளோ நாள் பாஜக ஒன்றிய அரசு உருட்டி பேசிக்கிட்டு கடைசியாக நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் வேகமாக 7 நிமிஷம் பேச்சை முடிச்சுட்டு மோடியுடன் கொஞ்சி குழாவி அதுக்கப்புறம் மோடிகிட்ட போய் அப்பாயின்மெண்ட் கேட்டு அவரும் உங்களுக்கு தராருன்னா அவர் ஒரு டீலிங்கில் இருக்கார். நீங்கள் இதுக்கு தான் வரீங்கன்னு அவருக்கு தெரியும். வாப்பா என்னப்பா டீலிங்க? ஐயா இந்த மாதிரியா அப்படியா, இந்த டீலிங் முடிச்சு கொடுங்க. ஓகே ஐயா, யோசிச்சு சொல்கிறேன், ரொம்பலாம் யோசிக்க டைம் இல்லைங்க, 2-3 நாளில் சொல்லுங்கள், இல்லைனா வேறு வேலையை பார்ப்போம். ஐயா ஓகே ஐயா, எந்த விஷயம் தப்பான முடிவு எடுத்துடாதீங்கய்யா. நாங்கள் என்றைக்குமே திராவிட மாடலுங்கிறது உங்களுக்கு நாங்கள் எப்பயுமே நம்ம வாயால் சொல்ல வேணாம். இன்னமும் நம்பிக்கொண்டு இருக்கிறார்களே இவர்கள் தூய்மையானவர்கள், அவங்கள நினச்சா பாவமாகுது. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், பிஜேபியும் திமுகவோ யாரும் யோக்கியமானவங்களாம் இல்லை. எல்லோரும் மக்களை சுரண்டுறவங்க தான். சரி, யார் கம்மியாக சுரண்டுறாங்கன்னு பார்க்கணும். நம்ம என்ன கேட்குறோம், வெளிப்படையாக பிஜேபிகிட்ட போய் ஆமாங்க அங்கே கூட்டணி வைக்கலாம்னு சொன்னால் வச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற எடப்பாடியை நம்ம நம்பலாமா? யாங்க பிஜேபிக்கு எதிரின்னு சொல்லிட்டு நேராக போய் அவர்கிட்ட அங்கே மண்டியிடக்கூடியவர்களை நம்பலாமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக போகிறவங்களே நம்பிட்டு போகிறோம். நேரடி கூட்டு, இது மறைமுக கூட்டில் மறைமுக கூட்டத்துக்கு நேரடி கூட்டை நம்ம ஒத்துக்கலாம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் சொல்லும் போது கேட்கல. இப்போ உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குது. இதுக்கு உடன்பிறப்புகள் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரில. அவங்களுக்கு நல்லா தெரியுங்க, மாட்டிட்டாங்கன்னு தெரியும். அதனால் நம்மளை மாதிரி பேசுகிறவங்க மேலே அவங்களுக்கு கோவம் வருது இயற்கை தான். அது தப்புலாம் இல்லை. அவங்க கமெண்ட் திட்டி போட்டால் கூட நம்ம கவலைலாம் இல்லை. ஏன்னா கமெண்ட் போட்டு என்னங்க பண்ணிட முடியும்? பாவம் அவங்களுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறாங்க. நம்மளும் சொல்கிறோம், திமுக மேலே பர்சனலாக ஒன்றும் கோவம் இல்லை. இப்படி கொள்ளடிக்கிறீங்களேன்னு தானே கோவம். சிம்பிளாக நம்ம கேட்டோம், மின்வாரியத்தை 3.1% உயர்த்தணும், ஆனால் நாங்கள் உயர்த்த மாட்டோம்னு சொல்கிறீங்க. இந்த வருஷம் போன வருஷம் உயர்த்தினீங்களே, ஏன் போன வருஷம் சொல்லப்பட்ட காரணம் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி தரலைங்கிறீங்க. இந்த தடவை நீங்கள் உயர்த்தலைன்ட்டீங்க. இப்போ சப்சிடி தருமா தராதா? யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? அதாவது இவங்கெல்லாம் பேப்பரே படிக்காமல் நியூஸே தெரியாத இருக்க மக்கள் மாதிரி நம்மளை நினச்சிட்டா பெருவாரியான மக்கள் இப்போ நீ செய்தி பார்க்குற நீங்கள் உங்களை எல்லோரும் என்னை விட அப்டேட்டாக இருப்பீங்க. மக்களை அவ்வளோ ஈஸியாக அவர்கள் ஏமாற்ற முடியாது. உடன்பிறப்புகளே யோசிப்பாங்க. ஸ்டாலினுடைய இமேஜ் இந்த அளவுக்கு சுக்கு நூறாக உடைஞ்சு போகிறது அப்படிங்கிறது உடன்பிறப்புக்கு நல்லாக தெரியும். அவங்களால ஆற்றாமையில் இருக்காங்க. என்னங்க எடப்பாடி பழனிசாமி தான் அடிமைன்னு பார்த்தா இவர் அதை விட மோசமாக இருக்காருன்னு அவங்க புலம்புவது நம்ம காதுக்கு தெரிகிறது. நிர்வாகிகள் யாரும் நிம்மதியாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திமுககாரர்கள் நிம்மதியாக மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. வெகு விரைவில் இது புலப்படும். மீண்டும் சந்திப்போம். நிறையா நம்ம அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். நாளையிலேருந்து மறுபடியும் நம்ம லைவ் போடலான் இருக்கோம். சின்ன டெக்னிக்கல் பிரச்சனை, அதனால தான் லைவ் போடல. நாளையிலேருந்து நம்ம லைவ் போடுவோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.